சொல்லுங்கள் சாமி. சாமியோடைய அற்புதங்களையும் அவருடைய இதையும் வந்து உங்களுடைய அவர் சாமியோட உள்ள அனுபவங்கள், சாமியோடைய அற்புதங்கள். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். நம்ம கணக்கம்பட்டி சத்குரு பழனிசாமி ஐயா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கணக்கம்பட்டி சத்குரு பழனிசாமி ஐயா இதே ஊரில் பிறந்து வாழ்ந்தவர். அவர் ஜோதியானது 2014 மார்ச் மாதம் 11ஆம் தேதி. இன்னைக்கு நிறைய பக்தர்கள் வந்து ஐயா வந்து கும்பிட்டு போகிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கைகளை வச்சு வேண்டி கும்பிட்டு போகிறாங்க. அவங்க கோரிக்கைகளை நிறைவேறுது. அவங்களோட இயன்ற என்ன வேண்டிட்டு போகிறாங்களோ அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அன்னதானத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. இன்றைக்கி எப்படி பக்தர்கள் வந்து ஐயாவை கும்பிட்டு போகிறாங்களோ இதே மாதிரி ஐயா ஜோதியாருக்கு முன்னாடி நிறையா பக்தர்கள் வந்து கும்பிட்டு போவாங்க. நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செக் போஸ்ட் தாண்டி வரும்போது ஒரு சாலை ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சத்குரு பழனிசாமி ஐயா அறக்கட்டளை அறங்காவலர் மோகன் ஐயா அவங்க தோட்டத்து சாலை. இந்த சாலையில் தான் வந்து ஐயா இருந்தார். அவர் ஜோதியானதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஐக்கியமாயிருக்காரு. இங்கே சமாதி வச்சு ஆலயம் ஆரம்பிச்சிருக்காங்க. சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாவுங்கிறது கிடையாது. மறைஞ்சு வாழ ஆசைப்படுவாங்க. அப்போ ஒரு இயற்கையாகவே பொதுவாக நியதி வச்சுருப்பாங்க. இந்த பூத உடலானது இத்தனை இந்த குறிப்பிட்ட காலம்தான் இந்த பூமிக்கு உலகங்கிற ஒரு இயற்கை நியதி. அந்த நியதி வந்து அவங்களும் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பாஷையில் சட்டைன்னு கூட சொல்லுவாங்க அதையும். அப்போ அந்த குறிப்பிட்ட தருணம் வரும்போது அவங்க வந்து ஐம்புலன்களையும் அடக்கி தியானத்தில் உட்காந்துருவாங்க. சாதாரணமாக நம்மளை மாதிரி மக்கள் என்ன சொல்லுவாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க ஐம்புலன்களையும் அடக்கி தியானத்தில் உட்காந்துருவாங்க. எண்ணில் அடங்கா சக்தி எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து நிறைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு மக்கள் அமாவாசை, பௌர்ணமி, வியாழக்கிழமை, இடைப்பட்ட நாட்களில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே கூட்டம் வருவாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் அதிகமான கூட்டம் இருக்கு. அப்போ இத்தனை மக்கள் இங்கே கூட்டம் வர்றாங்க அப்படின்னா சாதாரணமாக கிடையாது. அப்போ இறைவன் அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா சகல தெய்வ தேவதைகள், சித்தர்கள், செடி, புல், பூண்டு, கொடி எல்லாமே அவருக்குள்ள அடக்கம். சொன்னால் புரியாது, அனுபவத்தால் உணர முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்து நம்ம ஒரு மார்பிள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஓனரு ஒரு சிவபக்தர். மேக்சிமம் இந்த பிரதோஷ காலங்கள் எல்லாம் 2 பேர் சேர்ந்து தான் எங்கேயுமே போவோம் கோயிலுக்கு. அவர் எங்கே நம்மளை விட்டு எங்கே போனாலுமே தனியாக போனால் உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார். ஐயாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஐயாவை பற்றின தகவல் கொடுத்தார். இந்த மாதிரி கணக்கம்பட்டியில் போய் ஐயாவை பார்த்துட்டு வந்தேன், நீ வாய்ப்பு கிடைக்கும்போது நீ ஒருக்கா பார்த்துட்டு வா, இல்லை நம்மள்கிட்ட சேர்ந்து போகலான்னு ஒரு முறை சொல்லியிருந்தார். கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுவார் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்லி ரொம்ப நாளாக நம்ம வர முடியல. அப்போ நம்ம கான்ட்ராக்டர் ஃப்ரீ டைம் மட்டும்தான் வந்து ஆஃபீஸில் இருப்போம், வெளி ஒர்க்கு தான். அப்போ நம்ம ஓனர்கிட்ட ஒருத்தர் துரைன்னு சொல்லி அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். தினசரி படமெல்லாம் அவரு தான் அலங்காரம் பண்ணுவார் ஆஃபீஸில். அப்படி அலங்காரம் பண்ணும்போது ஐயா ஃபோட்டோ இருக்குது.
ஐயா ஃபோட்டோவை பார்த்து யார் என்னன்னு அவர் கேட்கும்போது அப்புறம் எங்கள் ஓனர் இந்த மாதிரி சொன்னார், ஒரு கணக்கம்பட்டியில் இருக்காரு சித்தர், போய் பாட்டு வாங்க. அப்போ அவர் வந்து ஐயாவை பார்த்தாரு. பார்த்தவர் ஒரு 4-5 ஆண்டுகள் ஐயா பக்கத்திலே கூடயே இருந்தார். அப்போ அந்த 5 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா டே சாமி போய் பொழப்ப பாடுற சாமி, உங்க கூட நான் இருப்பேன்டா சாமி போட அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அவரும் நானும் சந்திக்கும் போது அவர் ஐயாவை பற்றி சொல்கிறார். அப்போ சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து இருக்கிறோம், இரவு தூங்கிட்டு இருக்கோம், குளிச்சுட்டு பஸ் ஏறி வரலான்ட்டு போகிறோம். அப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. நம்ம வந்து அதை தடுத்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு போகிறோம். ஒரு அரைக்கால் டவுசர் போட்ட மாதிரி ஜடா முடி விட்டுட்டு ஒருத்தர், ஆமாம் இவன் வந்து பிரச்சனை பண்ணால் அவன் கை சும்மா பூ பறிச்சுட்டு இருக்குமாமா அப்படின்னு சொல்லி நேரில் பார்த்த மாதிரி சொன்னார். நம்ம பயந்தடிச்சு ஓடி போய் வந்து நேராக ஐயாட்ட கிளம்பி வந்துட்டோம். பெரும்பாலுமே சித்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மௌனம் ரொம்ப முக்கியம். ஐயாட்ட வந்தாச்சுன்னா மெயின் மௌனத்தை கடைப்பிடிக்கணும். ஐயா கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடணும். உள்ள கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஒருத்தர் பேசுறதை விட்டுட்டு மௌனமாக மனசுக்குள்ளே அவர்கிட்ட வேண்டணும். குருவுக்கு வந்து நம்ம சரித்திரமே தெரியும். இப்போ ஐயா நினைக்காம யாரும் இந்த மண்ணை மிதிக்க முடியாது. அவர் வந்து யாரோ மூலியமா ஏதோ ஒரு வகையில் நமக்கு தகவல் கொடுப்பார். அப்போ நம்ம இங்கே எத்தனை மணிக்கு வரணும், அங்கே எத்தனை மணிக்கு புறப்படணும், இங்கே எத்தனை மணிக்கு வந்து சேரணும், எல்லாம் முடிவு பண்ணுறது அவர். சொன்னால் புரியாது, அனுபவத்தில் தான் உணர முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியெல்லாம் நிறைய பக்தர்கள் வருவாங்க. பகவான் வந்து அவர் சித்தியான நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம். மாசம் அவருடைய புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு காலையிலேருந்து அடியார் பெருமக்கள் வந்து திருவாச பாராயணம் பண்ணுவாங்க. மதியம் 12 மணிக்கு உச்சிகால பூஜை சிறப்பு பூஜையாக நடக்கும். அதை மாதாந்திர குரு பூஜைன்னு சொல்லுவோம். அவர் சித்தியான மாதம் மாசி மாதம் அப்படிங்கிறனால அந்த மாசி மாதம் வளர்பிறை புனர்பூசத்தில் ஆண்டு விழா சிறப்பாக நடக்கும் 2 நாள். இப்போ போன 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த மாதத்தில் வெகு விமரிசையாக பகவானுடைய 11ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவானது ரொம்ப சிறப்பாக நடந்தது. இனி அடுத்தது புனர்பூசம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து அடியார்கள்லாம் வந்து திருவாசம் படிப்பாங்க. மதியம் 12 மணிக்கு உச்சிகால பூஜை சிறப்பாக நடக்கும். மெயினாக சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் ஆலயத்தில் இரவு தங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாவை சுற்றி நிறைய பக்தர்கள் இரவு வந்து தங்கி இருப்பாங்க. இன்னைக்கு இந்த அறக்கட்டளை சேர்ந்தவங்க அன்னைக்கு மாதிரியே பகவான் பக்கத்தில் வந்து எல்லாரும் தங்கி இருந்து கும்பிட்டு போறதுக்கு தேவையான வசதி ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செஞ்சு வச்சிருக்காங்க. இங்கே ஐயா இடத்துல வந்து ஐயா இரவு தங்கி இருந்து கும்பிட்டு வர்ற பக்தர்கள் கண்டிப்பா ஆதார் கார்டு கொண்டு வந்துடணும். ஏன் ஆதார் கார்டுன்னா இல்ல ஒரு பாதுகாப்பு முறைக்காக ஒரு சிஸ்டத்துக்காக வந்து இது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, பாதுகாப்பு நலன் கருதி. அப்ப இரவு தங்கி இருந்து தரிசனம் பண்ணிட்டு போறது சிறப்பு. அது நம்ம கணக்கம்பட்டி ஐயா வந்து பாத்தீங்கன்னா முந்தின நாள் இரவு வந்து தங்கி இருந்து மறுநாள் கோமாதா பூஜை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போறது ரொம்ப சிறப்பு. கோமாதா பூஜை அப்படின்னா பசு வாகனம், அது பசு. அப்ப காலையில வந்து இங்க கோமாதா பூஜை பண்றாங்கன்னா அதாவது இறைவன் பசு வாகனத்துல உள்ள வராருன்னு அர்த்தம். அது ஐதீகம். அப்ப காலையில கோமாதா பூஜை பண்ணி தீபானம் காட்டி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி இறைவனை வந்து உள்ள அழைக்கிறதா ஒரு ஐதீகம். அப்போ வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா இந்த கோமாதா பூஜை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சொன்னால் புரியாது,
அது நிறைய பக்தர்கள் உணர்ந்திருக்காங்க. நிறைய பக்தர்கள் இன்னைக்குமே இந்த கோமாதா பூஜை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. காலையில் கோமாதா பூஜை பார்த்து காலையில் 6 மணி பூஜை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போறதுக்காகவே வருவாங்க. அப்புறம் நம்ம கணக்கம்பட்டி ஐயா இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தினசரி அன்னதானம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இரவு 12 மணிக்கு சிறப்பு பூஜை நடக்கும். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி 2 மணி, சில நேரத்தில் 3 மணி, விடிகாலம் 3 மணி வரைக்குமே அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. நிறைய பக்தர்கள் வந்து கோரிக்கை வச்சு வர்றாங்க. அவங்க கோரிக்கை நிறைவேறினா அவங்களால இயன்றதை அன்னதானத்துக்கு அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் கொண்டு வந்து அவங்களா செஞ்சுட்டு போகிறாங்க. இங்கே எந்த ஒரு கட்டணம் கிடையாது. பாத்ரூம் வசதி எல்லாமே சிறப்பான முறையில் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கிங் வசதி எல்லாம் சிறப்பான முறையில் செஞ்சு வச்சுருக்காங்க. இரவு தங்கருக்கு செக்யூரிட்டி, பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி எல்லாமே நல்ல முறையில் சிறப்பான ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே கணக்கம்பட்டி ஐயா வந்து இரவு தங்கியிருந்து தரிசனம் பண்ணிட்டு வர பக்தர்கள் தயவு செஞ்சு அவங்களுடைய முழு விலாசம் கொண்ட ஆதார் கார்டு கொண்டு வந்தது நல்லது. இன்னைக்கு எங்கே போனாலுமே வந்து நீங்கள் ஆதார் கார்டு இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டு கேட்குறாங்க. அப்போ இங்கே கணக்கம்பட்டி ஐயா இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி ஆதார் கார்டு, அந்த முழு விலாசம் இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமாக வச்சுருக்காங்க. இரவு தங்கியிருந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிற பக்தர்களுக்கு. ஏன் அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் வர்றாங்க வழிபாட்டுக்கு, அவங்களுக்கு ஒரு உடம்புக்கே சரியில்லை, அவங்க வீட்டுக்கு ஒரு தகவல் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறது? அவங்களுடைய விலாசம் இருந்தால் தானே ஒரு தகவல் கொடுக்க முடியும். அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் தான் தொடர்பு கொண்டு தகவல் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. வேற யாராவது இங்கே வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஓனர் அவங்களுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, திண்டுக்கல் மாவட்டத்து பக்கத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதுரை போயிட்டு திண்டுக்கல் வந்து ஐயாவை பார்த்துட்டு போகிறது, சபரிமலை போகிறது. அப்போ சரின்ட்டு ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்க. திண்டுக்கல் பக்கம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அப்போ போலீஸ் எல்லாம் வந்து என்கொயரி பண்ணையில் அந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல வந்து உயிர் பொழைச்சானா எவனுமே சரித்திரமே கிடையாது. நீ தப்பிச்சிருக்கீன்னா எந்த கடவுளோ செஞ்ச புண்ணியம், கடவுளோட அருளி அவனுக்கு. அப்போ அதில் வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எங்கள் ஓனர் இங்கே வந்திருக்காரு. அவர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கு இல்லைங்களா மோகன் ஐயா சாலை, அப்போ அங்கே தான் இருந்திருக்காரு ஐயா. அங்கே வரையில் ஒரு 10 அடிக்கு முன்னாடி வரையிலே, வாடா சாமி வாடா, ப்ளஸர் போச்சு, போனால் போட்டு முடுறா, எல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது எல்லா விஷயமே வந்து ஐயாவுக்கு தெரியும். அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல எவனுமே உயிர் தப்பிச்சுதான் சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட இடம், அப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் அந்த வாகனத்தில் வந்தாங்க. எங்கள் ஓனரு, அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்களுடைய நண்பர். அப்போ சரின்ட்டு வந்து ஐயாவை கும்பிட்டு, நீ அவனை பார்க்க போறியாமாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டிருந்தார், உள்ள மாலையெல்லாம் தெரியாமல் என் பண்ணி போட்டிருந்தாரு, வேஷ்டி கட்டில். அப்போ வந்து உனக்காக எல்லாம் எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்காங்கடா சாமி, நீ சீக்கிரம்